ஹலோ மக்களே! இன்னைக்கு 5 மணிக்கான டிப் பார்ப்போமா? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல 2 டிப் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் இடியாப்ப டிப் தான் வந்து பார்க்க போறோம். இடியாப்பத்த ஒயிட் கலர்ல செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதுன்னா, கேரட்ட வேக வச்சு நல்லா ஃபைனா அரைச்சு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட சக்கை வந்து இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம பிழியிறப்ப உங்களுக்கு இடியாப்பம் வந்து ஈஸியா வந்து வரும். நீங்க கேரட்டுக்கு பதிலா பச்சை பட்டாணிய வேக வச்சு சேர்த்துக்கலாம். ப்ரோக்கோலி வந்து வேக வச்சு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் நல்லா ஹெல்தியா, கலர்ஃபுல்லா இருக்கும். 1 கப் இடியாப்ப மாவுல ஃபர்ஸ்ட் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்க கேரட் விழுதையுமே வந்து சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி வந்து சேர்க்கறதுல தான் நம்மளுடைய இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். 1 கப்புக்கு 1 1/4 கப் வரைக்கும் தண்ணி வந்து இழுக்கும். இப்ப நான் 1 கப் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். ஏன்னா கேரட் வந்து சேர்த்திருக்கிறதுனால 1 கப் தண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா தள தள தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய மாவுல வந்து நீங்க சேர்க்கணும். கை வச்சு கிளற முடியாது. ஒரு ஸ்பூன் வச்சு ஃபர்ஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா கையால பிசைஞ்சுக்கலாம். மாவு எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கணுன்றத நான் வீடியோல வந்து காட்டுறேன். அந்த மாதிரி சாஃப்ட்டா மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா லைட்டா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிழிய பிழிய மாவு வந்து காயும். இடியாப்பம் மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா, இடியாப்ப அச்சு இருக்கு இல்லைங்களா? அந்த இடியாப்ப அச்சுலயுமே எண்ணெய் வந்து நல்லா தடவி வச்சுக்கோங்க. உள்ளேயும் தடவிக்கோங்க. அந்த கட்டையிலுமே வந்து நீங்க தடவிக்கணும். அப்பதான் மாவு வந்து ஒட்டாம உங்களுக்கு ஈஸியா வந்து பிழியறதுக்கு வரும். இந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்ட்டா இருக்கணும். கெட்டியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து பிழிய வரவே வராது. இடியாப்ப கட்டையிலுமே நம்ம வந்து எண்ணெய் வந்து தடவியாச்சு. நான் இப்போ உங்களுக்கு பிழிஞ்சுட்டு வந்து காட்டுறேன். நல்லா தளதளன்னு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா, இட்லி பாத்திரத்துல 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா, இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடும். அடுத்ததா பார்க்க போறது டிப். இந்த மாதிரி இட்லி இல்லன்னா இடியாப்பம் வந்து வேக வச்ச தண்ணி வந்து சூடா இருக்கும் இல்லைங்களா? அந்த சூட்லயே நம்ம வந்து சட்னி ஏதாவது சூடு பண்ணணும்னா, நம்மளுடைய சட்னிய கிண்ணத்தோட வச்சு மூடி வச்சுட்டீங்கன்னா, அதுவுமே வந்து ஹீட் ஆயிட்டுருக்கும். இந்த 2 டிப்புமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.